இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போட்டியாடி? ஓகே ஓகே. இதோ குப்பை கொட்டத்துக்கு வந்துக்கிறேன்டி. ஹலோ ஹலோ ஹலோ. ஏமா ஹலோவா? என்னடி ஹலோ ஹலோன்ற? இங்க பாருமா, போன்ல வச்சுட்டா யாரும் பேசுறது கூட கேட்காதா? வெயிடி வேற ஒரு லம்பாடி ஒண்ணு வந்துக்குது. என்னன்னு கவனிச்சு. லம்பாடியா? என்ன இது? நேத்து போட்டுறீங்க? என்னதுன்னு தெரியாதா? சாப்பிடுற இலையும் சாம்பார் போட்டலாம். வேற என்ன இருக்குது? ரசம். நீ தின்னதெல்லாம் கேக்குறதுக்கு ஒண்ணும் நான் கூப்பிடல உனக்கு. இது ஏன் வீட்டு இடத்துல எதுக்கு நீ குப்பை எடுத்து போட்டு வந்து போய்க்கிற? ஐயோ, உன் வீட்டு இடமா? வேற யாரு? உங்க வீட்டு இடமா இல்ல உங்க அப்பா வீட்டு இடமா இது? ஆமா, எங்க அப்பா வீட்டு இடம். எங்க மாமியார் வீட்டு இடம். அப்பா வீட்டுல கொட்டணும். ஏன் என் வீட்டு இடத்துல வந்து நீ எதுக்கு கொட்டுவ? உன் இடம்னு பேர் எழுதி வச்சுக்கிதான். பேர் எழுதி போர்டு போட்டு வைக்கணுமா? ஆமா. எங்க இந்த இடம் விற்பனைக்கு அல்ல, குப்பை கொட்ட அல்ல, எங்கள் இடம் அப்படின்னு போடணும். நான் எத்தனை உங்க வீட்டுல குப்பை போட்டா? என் வீட்டுல ஏன் போடுற? என் இடத்தாண்ட போடு. நான் இங்க இடத்தாண்டத்துல போட்டுக்கிறேன். என் வீட்டு இடத்துல போறதுக்கு நீ யாரு? உன் வீட்டு இடத்துக்கு போ. சரி இரு, உன்னோட போன் நம்பர் கூட, என்னோட அட்ரஸ் போட்டதே தப்பு. நீ வந்து எங்க வர பேசுறியா? கூப்பிட்டு என் வீட்டுக்காரன. உன் வீட்டுக்காரனா கூப்பிடு, உன் மாமியாரனா கூப்பிடு, உன் நாத்தனா கூப்பிடு. என்னைக்குதான் இருந்தது குப்பை காலியா இருக்குது, குப்பை கொட்டுற. எப்படி நீ போடலாம்? நீ கவர்மெண்ட் இடமா இது? என் வீட்டு யாராவது எப்படி நீ போடலாமா? ஒரே நிமிஷம் இரு, எப்படி போடுற நான் காமிக்கிறேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் கேட்டதை திருப்பி போடுற. நீ இப்படி எத்தனை வந்து இப்படி போடணும். ரொம்ப நெக்குலதான். உன் வீட்டுக்காரன் உன்னை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறானே தெரியல எனக்கு. நீ நடத்து. யாரு? நான் ஏன் நடத்தினா? நல்ல நீ ஒழுவாப்பம் வந்து கேட்டேன் வீட்டுக்காரன் எப்படி உன்னை குடும்பம் நடத்துறான்னு. அதனாலதான். ஐயோ, இவன் வேற தொல்லை பண்ணுவான் எப்ப பார்த்தாலும். ஒழுங்கா அந்த குப்பை போட்ட குப்பையை எடுத்துன்னு போயிடு சொல்லிட்டேன். ஒரு வாட்டி போட்டேன்னா மறுவாட்டி எடுக்க மாட்டோம். அப்புறம் நான் என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. போலீஸுக்கு போன் பண்ண போறேன். போலீஸ் குப்பை வாரின்னு போகுதா? போட்டது தப்பு. நீ அதுக்கு பேச்சு பேசுற நீ கிடையாது. போட முடியும். எப்படி காலி இடத்துல நீ யார் இடத்துல போடுவியா? கவர்மெண்ட் இடத்துல கூட போடுவியா நீ? சரி, ஊரே கவர்மெண்ட் தான். நம்ம கவர்மெண்ட் வேற இடத்துல போடு. ஏன் என் வீட்டு இடத்துல போடுற நீ? நான் இங்க தான் உட்கார்ந்து சாப்பிட்டேன். பின்ன எந்த இடத்துல உட்கார்றதே விட்டுதே தப்பு. நிழலுக்காக இங்க உட்கார்ந்து என் வீட்டு மரத்துல உட்கார வச்சதே உன்ன தப்பு. சரி, சாப்பிடுறேன் தான் விட்டேன் நானு. சாப்பிட்டது நம்ம எடுத்து போய் எடைய போனா என் வீட்டு இடத்துல நீ போய் எங்க சாப்பிடுறோமோ அங்கதான் போட முடியும். அதுக்கு நான் சாப்பிட்டு இலைய எடுத்து போய் தாஜ்மஹால் இடம் கொடுத்தா நீ படுக்க வாய்க்க போறது. சோறு தான் தின்ன. உன் பொண்டாடி கேட்டாங்கன்னா அப்ப முதல்ல கேட்டுக்கலாம்ல, சோறு கொஞ்சம் கொடுத்துருப்பல்ல. உன் சோறு ஏன் எனக்கு? நாங்க 10 பேருக்கு சோறு போட்டு போறாரு. அவ்வளவு அறிவா பேசிட்டு இருக்க. இறங்கி வந்தியா? ஏற்கனவே இறங்கி வந்த மாதிரி தான் நீ. என்ன மாதிரி பேச்சு பேசுறா நீ? என்ன உனக்கு குப்பை போட்டுப்புட்டு அவ்வளவு நிக்கல பேசுற? உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? உனக்கு ஒரு 2 கிலோ கொடுங்களேன். எனக்கு அறிவு இல்லையே. அப்படிதான் சொல்றேன். நான் போடுறேன் நானு. 2 கிலோ அறிவு இல்ல கொடுங்களேன். உங்கள்தான் நிறைய அறிவிக்குதுல. ஆமா, இது காலியா இருந்தா இடத்துல கொட்டதான் செய்வோம். முடியாது. நான் இங்கதான் சாப்பிட்டேன், இங்கதான் கொட்டுவேன் நானு. ஒழுங்கா அதை எடுக்க முடியாது. ஒழுங்கா எடுக்க முடியாது. ஒழுங்கா எடுன்னு சொல்லிட்டேன் நானு. நீ எடு. அது ஏன் வீட்டு இடம்? எடாது. அங்க போட்டுக்கோ. போய் கொட்டு. உன் மண்டை கூட தான் மொட்டை மண்டை காலி. அவரெல்லாம் இழுக்கிற வேலை வச்சு நான் அவ்வளவுதான் சொல்றேன் உனக்கு. நாங்க ஏன் இழுக்கிறோம்? அவரே தான் வராரு. நாங்க குப்பை எடுக்க முடியாது. நான் எடுக்க முடியாது. குப்பை நீ ஒழுங்கா எடுக்கறியா இல்ல என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுங்க. போலீஸ் கொடு. ஏங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. சொல்லுங்களேன். நீ ஏன் போலீஸ் வாய் பிடிக்கலையே? உன் வாய் பிடிச்சிக்கிறேன். நான் ஏன் உன் வாய் பிடிச்சிக்கிறேன்? இப்ப அவ்வளவுதான் சொல்றேன் நான். அவ்வளவுதான் உனக்கு சொல்றேன். உன் வாய் பிடிச்சிருவேன். கேவல மந்தினா. உனக்கு நீ அவ்வளவுதான் மரியாதை நினைச்சு. அவர்ட்ட என்ன போயிட்டு இருக்க? ஆம்பளை எதுக்கு பேசி? ஏய், ஆம்பளை ஏன்டி பொம்பளை சண்டை கூட வராரு? அப்ப நான் ஏன் வீட்டுக்காரன் ஏன் சண்டை வர? சோறு தான் நிக்கிற. ஆமா, சோறு தான் சொன்னேன். சோறு கொட்டுவேன். அப்படிதான் கொட்டுவேன். அப்படிதான் கொட்டுவேன். நான் தலையில ஓங்கி கொட்டுவேன். யார கொட்றா? யார கொட்றா? ஏய் நீ நான் யார சொன்னா உனக்கு சொன்னா செய்வே. நீ சொன்னா நீ செய்வே. நீ சொன்னா அவள கேக்குறீங்க. நான் இது பண்றேன். ஆம்பளை அடிக்காம ஆம்பளை வர. பொம்பளை சண்டைக்குள்ள நீ ஆம்பளை வர. அப்ப நான் அவர் வர. யா ஊட்ட எடுத்துக்க யார் வருவாங்க? யார் வருவாங்க? நான் கொஸ்டுவேன். ஏன் உன் புருஷன் பொம்பளை சண்டை கூட வரா? ஆமா, எல்லாம் உனக்குலாம். என்ன வைக்கல? மானம் சூடு சொன்ன எதுமே இல்ல. பொம்பளைக்கு தான் சண்டை போடுறாங்க. ஆமா, அதான் பண்ணணும். போடி. யாரு சொல்ற? என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவியா? கை வச்சிருவேனே. கை வச்சிருவியா? அவ்வளவு இங்க பாரு. அவளை தூக்கி போட்டு படுக்க போட்டு மிதிப்பியா? ஆமா, மிதிப்பேனே. படுக்க போட்டு மிதிப்பியா நீ? மிதிப்பேனே. அடிப்பியா நீ? அவளை சாதாரண இல்ல. அவளை எட்டிக்கிட்டு மிதிச்சானே அவ்வளவுதான் அவனுக்கு. அவள மிதிக்க. அவள மிதிக்க. அடிப்பியா? அவள மிதிப்பா. அவ குனிய வச்சு குத்து பாப்பேன். குத்துறமே. குனிய வச்சு குத்து. குத்து. குனிய வச்சு குத்து. முதியா.
குத்தியா நல்லா குத்துன குத்துறேன். போங்கடி. குத்தியா பாத்தியா அவ அடிச்சிட்டு போறா நீ வாங்கிட்டு இருக்க யோ நீதான் காலி பண்ணுங்கற அவள சும்மா இருக்கறவள குனிய வச்சு குத்துறியா நிமிர வச்சு குத்துறியா அவள கேக்குற மடக்கற அவ்வளவுதான். அவளதான் உனக்கு சொல்லிட்டேன் அவளை அடிக்க துப்பு இல்ல வந்துட்டு பேசுறது இங்க பாத்து நிக்கறா வாடி கும்மிய வச்சு பாத்து நிக்கற நீ அவளை ஓடி போய் அடி போயிட்டு விரட்டி போய் அடி எப்படி விரட்டி அவ அடிக்காட்டி பாத்து அவ நான் நீ நிமிந்து அடிச்சிருவ போட்ஸ் அடிச்சிருவேன்னு பார்த்தேன் கும்மிர வச்சு நீ தான் சொல்லி கொடுத்துங்கற கும்மி என் பொடாடி கும்மி வச்சு அடிப்பியா நிமிர வச்சு அடிப்பியா நீ என்ன அடிச்சு குத்துங்கற நீ கும்மிய வச்சு நல்லா குத்துவேன்னு பார்த்தேன் நீ அடி வாங்கி நிக்கிற கீழ போட்டா மிக்கிட்டால நான் எங்க நீல மனுஷலையா என்னையா மனுஷன் நீங்க வந்த அடி வாங்கிட்டு வர துப்பு இல்ல அவளை அடிக்க துப்பு இல்ல அங்கே இருந்து வர்ற இங்க சீ கருமத்தை அடே அப்பா பயங்கரமா ஆளா பண்ணிக்கிறான்டா வாய் அடி அவள்கிட்ட வாய் கொடுத்து தப்பிக்க முடியாது நல்ல வேலை இவளே போட்டு இந்த குத்து குத்துறாலே நான் மாட்டிருந்தானே அவ்வளவுதான் சாமி